வணக்கம் மக்களே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த வால்யூம் 1 அந்த 4th எபிசோடோட எண்டிங் அப்ன்றது சும்மா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெறித்தனமான சம்பவத்த பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது. இந்த வால்யூம் 1 பார்த்து முடிச்ச எல்லாருக்குமே அடுத்தடுத்த எபிசோடு எப்படா பார்ப்போம் அப்படின்ற மாரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்ட கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறமே சில தியரீஸும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம வெக்னாவோட பையன் தான் நம்ம வில் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தியரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. இவங்க சொல்ற தியரி படி வெக்னாவோட பையன் வில் தானா, இல்ல வில்லோட உண்மையான அப்பா யாரு, அண்ட் வில்லுக்கும் வெக்னாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்ன, அண்ட் வில் இதுக்கப்புறம் இந்த சீசன்ல என்ன பண்ண போறான் அப்படின்றதான் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வில்லோட உண்மையான அப்பா யாரு? ஆஸ் பர் இதுவரையும் நம்ம பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்த விஷயங்களை வச்சு சொல்லணும்னா, வில்லோட உண்மையான அப்பா பேரு லோனி பயர்ஸ். அதாவது நம்ம ஜாய்ஸோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவரை நம்ம சீசன் 1ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நான் மறந்துட்டேன், சீசன் 1 ஞாபகம் இல்லை. அண்ட் இந்த வீடியோவில் ஸ்பாயிலர் இருக்கு. நீங்க இதுவரை பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா தாராளமா கன்டினியூ பண்ணுங்க. ஸோ உண்மையா ஃபர்ஸ்ட் வெக்னாவோட ஐடென்டிட்டி என்ன? இந்த வெக்னான்றவன் உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிரீல். இவன் 1940ஸ்ல ஹாக்கின்ஸ் லேப்ல தான் ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டுவாங்க. நம்ம 11 மாதிரியே இவன் தான் நம்பர் 1. ஸோ அந்த ஹாக்கின்ஸ் லெபார்டரியில ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய கூட்டு போய் ஆராய்ச்சி பண்றாங்கன்னா அது நம்ம ஹென்ரி கிரீல் தான். ஸோ இவனை தான் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டு போய் அந்த ஹாக்கின்ஸ் லெபார்டரியில வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அவனுக்கு நம்பர் 1 அப்படின்ற பேரை வந்து ஹாக்கின்ஸ் லேப்ல கையில பச்சை குத்திருப்பாங்க. ஸோ இவன் 1940s 1950s அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து உயிரோட இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறமே தான் வந்து அவன் வெக்னாவா மாறுவான் நம்ம 11ஆல. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ வில்லுக்கும் வெக்னாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு மான்ஸ்டருக்கும் ஒரு அப்பாவி பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதை தாண்டி இப்போ வரையும் எந்த ஒரு தேரியுமே ப்ரூவ் பண்ணப்படலை. பட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ல மேக்ஸ் வந்து அவளோட மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து போய் பார்ப்பாள்ல. ஸோ அதில் வந்து 1950s நினைக்கிறேன். ஸோ அதில் போய் பார்க்குறப்போ அந்த டைமில் நம்ம ஜாய்ஸ் பாய்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நோட்டீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிரீல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த வெக்னாவோட உண்மையான நேம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ மேபி ஜாய்ஸ் பாயர்ஸ்க்கும் ஹென்ரிக்கும் எதுவும் வந்து சம்பந்தம் இருக்குமா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இப்போதைக்கு தேரி ஓடிட்டு இருக்கு. பட் அது இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் அண்ட் இந்த 4th எபிசோடோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா வெக்னா வில்லோட அம்மா வந்து கொல்லாம ஜஸ்ட் அப்படியே தூக்கி போட்டு தான் போகும். வில்லுக்கும் வெக்னாக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க் அப்ன்றது வெறும் சைக்கிக் லிங்க் தான். சீசன் 1ல ஃபர்ஸ்ட் டெமோ கார்கன் வந்து வில்ல தான் அப்சைட் டவுனுக்குள்ளார பிடிச்சிட்டு போகும். காரணம் பார்த்தீங்கன்னா வில் அப்படின்றவன் ரொம்ப சென்சிட்டிவானவன் அண்ட் பெருசா எதையுமே வந்து ரொம்ப தைரியமா பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப லோன்லியா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக தான் வந்து ஒரு குரூப் நடுவில் இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹென்ரியுமே வந்து சின்ன வயசுல இருந்திருப்பான். ஸோ அதுக்காக தான் வந்து வில் தான் வெக்னாவோட உண்மையான பையனா அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது தேரி இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். மேபி வெக்னாவுக்கும் ஜாய்ஸ் பயர்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் வெக்னா வந்து மற்ற எல்லாரையும் கொண்டுட்டு அண்ட் ஜாய்ஸ் பயர்ஸை வந்து கொல்லாம தள்ளி விட்டு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தேரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம கணிக்க தான் செய்யறோம். பட் இது வந்து உண்மையா இருக்குமா இல்ல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னும் 4 எபிசோடு தான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட குழந்தைகளை தான் வெக்னா சீசன் 5லயும் வந்து டெமோகார்கன் மூலமா கடத்தி அப்சைட் டவுனுக்குள்ள கூட்டிட்டு போகுது. ஸோ இதுதான் வந்து 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ட் அப்படின்றது. இதை தாண்டி வெக்னாவுக்கும் வில்லுக்கும் இதுவரை எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. பட் ஸ்டில் வெக்னாவோட சன்னா வில்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பயங்கரமான ட்விஸ்டா தான் இருக்கும். நம்ம அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம சீசன் 5ஓட எண்டிங்ல வெக்னாவோட பவர்ஸை வந்து வில் யூஸ் பண்ணிப்பான். பட் அது வந்து வில்லுக்குன்னு செப்பரேட்டா பவர் வராது. வெக்னாவோட பவரை வந்து அவனோட மைண்ட் மூலமா அவன் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ற லைக் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான் வந்து வில் பண்ணியிருப்பான். ஸோ வெக்னாவோட உண்மையான பவர்ஸ் வந்து வில்லுக்கும் வரும் அப்படின்றது வந்து இப்போதான் அவங்களுக்கே தெரியுது. ஸோ அதான் வந்து நம்ம மைக்கு எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஃபர்தராக வந்து இது சீசன் 5ல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது அண்ட் ஃபைனலாக வில்லுக்கும் வெக்னாவுக்கும் தான் இடையில மிகப்பெரிய ஃபைட் இருக்க போதா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வில் அண்ட் வெக்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?